குர்ஆனை விளங்குற விஷயத்துல எல்லாமே சரி. அரபு எங்களுக்கு நல்லா கேட்குது, பாங்கு கேட்குது, இகாமத்து கேட்குது, கொத்துபாவுக்கு போனா கேட்குது, அங்கே கேட்குது, வீட்டில் ஓதுறாங்க, தொழுகையில நாங்கள் ஓதுறோம், உச்சரிக்கிறோம், எல்லாம் பண்றோம். உண்டே உண்டுதான் பாக்கி அதனுடைய அர்த்தத்தை மட்டும் பார்க்காம இருக்கிறோம். நீங்க நினைப்பீங்க நான் சத்தியம் இல்லாத பேசுறேன், ஆனா அரபு மொழியில நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி அர்த்தத்தை விளங்க தொடங்குவோம் என்றிருந்தால் எங்களுக்கு லேசி அரபு மொழி லேசான மொழி, எல்லாமே வாய்ப்பா இருக்குது, எங்களுக்கு பரிச்சயமான மொழி. ஆனா அதுல எங்கடா ஆசைத்தான் பிரச்சனை. உங்களுக்கு பார்க்கலாம், ஜப்பான் மொழி வாழ்க்கையில உச்சரிச்சதே இல்லை, பிரெஞ்சு லாங்குவேஜ் உச்சரிச்சதே இல்லை. ஆனா யாரோ வந்து சொல்றாரு ஜப்பான்ல ஜப்பான் பாஷை படிச்சா நிறைய ப்ரொமோஷன் ஜப்புகள் இருக்குதுன்னு சொன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறோம், உண்மையிலே படிக்கிறோம். சரியா சொல்லப்போனா அது படிக்கிறதுல அந்த தொழிலை தவிர வேற எந்த புரோஷனமும் இல்லை. மறுமைக்கு ஏதாவது நன்மை சம்பாதிக்கவா? அதுவும் இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே கேட்காத காது